ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தேசியானா சேனல். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேவுரு புட்டு தான் செஞ்சுருந்தேன். தேவையான அளவு கேவுரு மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து புட்டு வந்து நல்லா நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இது மாதிரி நல்லா கொழக்கட்டை பிடிக்கிற அளவு நம்மளுக்கு மாவு இருக்கணும். அந்த அளவு பெசரி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி சட்டியில் வந்து மாவை சேர்த்துட்டு நல்லா வேவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூடாக இருக்கும்போதே அதில் வந்து தேங்காய் பூ, நெய், சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, கட்டி கட்டியாக ஆயிரும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பரான கேவுரு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியான கேவுரு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் செஞ்சிருந்தேன். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ.